அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அக்ரிடென்ட் நடத்தியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 140 கிலோ ஒரு கிடா பிடிச்சி வந்துருக்குறாங்க. இந்த ஆட்டோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா போயர்னு ஒரு வகையான ஆடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இப்போ இந்தியாவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா கோட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆளெலாம் போயர் தலைச்சேரி ஆடு தாங்க வச்சுக்கிறாங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா. இந்த ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து கொண்டு வந்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணை வந்து எப்படி அமைக்கணும்னு அதை பற்றி செட்டு வந்து சின்னதாக ஒரு பொம்மையுமே வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் ஆட்டு பண்ணை அமைக்கணும்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிடமும் ஒரு பொட்டை ஆடு வச்சுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீமேல் ஆடு வச்சுக்கிறாங்க. அது இல்லாமல் 2 கிடா ஆடெல்லாம் வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு தேவையான தீவனம் வந்து எப்படி வந்து மேலாம் பண்ணி எப்படி வந்து தீவனம் வந்து தொட்டி முறை பயன்படுத்தி வளர்த்துறது அதை பற்றி ஒரு டெமோ கார்டு வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா போயர் ஆடுன்னு தலைச்சேரி ஆடெல்லாம் வச்சுக்கிறாங்க. எனக்கு என்னென்னா ரொம்ப கொட்டையாக இருக்கிற ஆடு வந்து எப்படி 140 கிலோ வந்துருந்து எனக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுட்டால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இங்கே பாருங்களேன், இந்த ஆட்டுக்கு பாருங்களேன் எத்தாச்சோட கொம்பு இருக்குதுன்னு. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா ராட்சசாலேருந்து வந்த மாதிரியே இருக்குது பார்த்தா ஆடு பார்த்தா. இந்த ஆட்டோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் இந்த மாதிரி ஆடெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டு பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கடலை கொடி வந்து போட்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு. இப்படி போட்டு வைக்கிறனால தான் வேஸ்ட் ஆகாமல் போகுது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணைக்கு தேவையான தீவன தொட்டியுமே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணை ஆடெல்லாம் அந்த பறன் மலை ஏறி நிற்கிறக்கார மேட்டு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மூங்கில் சொல்கிற மாதிரி அப்படின்னா லீப்பரில் வைப்பாங்க. தென்னைமர லீப்பர்னா பனைமர லீப்பில் வச்சுருப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் சுற்றி போட்டு மாடுகள்லாம் பிடிச்சி வந்துக்கிறாங்க. வட மாநிலத்து மாடெல்லாம். இந்த மாட்டோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கிர்ரு. இது எந்த ஊர் பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து கொண்டு வந்துக்கிறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வட மாநில மாடெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா கிர்ரு, சாரிவால், ரெட்சிண்டு, டார் பார்க்கரு இந்த மாதிரிலாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடு இந்த கிர்ரு மாடு தாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் ஒன்று வாங்கி வளர்த்தலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காங்கேய நாட்டு மாடுகள் செவல மாடெல்லாம் வச்சுக்கிறாங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சாகிவால் மாடு வச்சுக்கிறாங்க. இதோட பூர்வீகம் எதுவும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பு. பார்த்தீங்கன்னா கொம்பு இல்லாமல் ரொம்ப சார்வான மாடாட்டம் இருக்குது. அப்படி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜி வகையான மாடுங்க. இதோட பூர்வீகம் எதுவும் பார்த்தீங்கன்னா ராட்சசானு. பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வெள்ளை கருப்பு சட்டை மாடு இருக்கும் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மாடெலாம் ரொம்ப சார்வான மாடுன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பண்ணையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி வளர்த்த ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி மாடெல்லாம்.